பாவேந்தரின் ஆசை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களொடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களொடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். பாவேந்தரின் ஆசை. இவ்வாறு பாவேந்தர் ஆசை கொண்டிருக்கிறார். நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழ் மொழியாய் விளங்க பாடுபடுவோம் என்று பாவேந்தர் நம்மை அழைக்கிறார். குழந்தைகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் குழந்தைகளே.